ஆலமீன் இடத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை, மதிப்பை, உயர்வை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. இந்த உறவை நாம் இந்த உலகத்திலே நேசித்த காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை புறக்கணித்தோமோ, எந்த உறவை மறந்து நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு தினமும் கழிந்து கொண்டிருக்கிறதோ, எந்த மனிதருடைய சுன்னாவை செயல்படுத்துவதை நம்முடைய வாழ்க்கையின் கேவலமாக ஒரு அருவருப்பாக கருதுகிறோமோ, எந்த சுன்னாவை மக்களுடைய அன்பிற்காக, பாசத்திற்காக, நேசத்திற்காக, பொருத்தத்திற்காக விடுகிறோமோ, அந்த உறவுகள் நம்மை மறந்தாலும் எந்த உறவை நாம் மறக்கிறோமோ அந்த தூய்மையான, கண்ணியமான, சிறந்த அந்த உறவு, நாம் அந்த உறவை மறந்தாலும் அந்த உறவு அல்லாஹ்விடத்தில் நமக்காக கையேந்திருக்கும். முஹம்மதே, தலையை உயர்த்துவீராக. நீ கேள், நான் கொடுக்கிறேன். நீ சிபாரிசு செய், உம்முடைய சிபாரிசை நான் அங்கீகரிக்கிறேன். எவ்வளவு பெரிய கண்ணியமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய அடுத்த வார்த்தை, யா ரப் உம்மதி உம்மதி. இறைவா, என் சமூகத்தின் நிலைமை என்ன, என் சமூகத்தின் நிலைமை என்ன? எவ்வளவு பாசம் பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நினைவு கூறவில்லை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை நினைவு கூறவில்லை. யாரை நினைவு கூறுகிறார்கள்? என் சமூகம், யா அல்லாஹ், என் சமூகம் ரப்பே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு விசாரணையை தொடங்குங்கள், விசாரணையை ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான். அதற்கு பிறகு நபிமார்களுக்கு முதலாவதாக விசாரணை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழைத்து விசாரணை செய்வான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அடுத்து அல்லாஹ் விசாரணை செய்வான். விசாரணை செய்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் யாரை வணங்கினீர்களோ அவர்களை நீங்கள் பின்தொடர்ந்து செல்லுங்கள் என்று முஷ்ரிக்குகளை அல்லாஹ் அனுப்பிவிடுவான். காஃபிர்களுக்கு, முஷ்ரிக்குகளுக்கெல்லாம் விசாரணை கிடையாது. நேரா சென்று நரகத்தை நோக்கி விழ வேண்டியதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை, யாரை? நம்மை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்யக்கூடிய முதல் விசாரணை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا اقْرَأْ كِتَابَكَ اقْرَأْ كِتَابَكَ اقْرَأْ كِتَابَكَ كَفَى بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَسِيبًا. அல்லாஹ் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது போடப்பட்ட ஏடு அவர்களின் கைகளிலே கொடுக்கப்படும். அவர்களின் புத்தகம் கொடுக்கப்படும். என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கும்? மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு வார்த்தைகள் விடாமல் அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கும், எடுத்து கொடுக்கப்படும். இக்ரா கிதாபக் இக்ரா கிதாபக் இக்ரா கிதாபக். உன் புத்தகத்தை நீ படித்து பார், உன் புத்தகத்தை நீ படித்து பார். என்ன செய்திருக்கிறாய் இந்த பூமியிலே என்பதை நீ பார். நீ படித்து உன்னை நீயே விசாரித்துக் கொள். وَكَفَى بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَسِيبًا. உன்னை விசாரணை செய்வதற்கு நீயே போதுமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ وَيَقُولُونَ وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ. பாவிகளுடைய கரத்திலே அந்த ஏடுகள் ஒப்படைக்கப்பட்டவுடன் கேட்பார்கள், நாசம் உண்டாகிவிட்டது, என்ன புத்தகம் இது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் இது பதிவு செய்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், வஜது மா அமிலு ஹாதிரா. எதை செய்தாயோ அதை பெற்றுக் கொள்வாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அந்த புத்தகம் வலது கரத்திலே கொடுக்கப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றியாளர்கள், இடது கரத்திலே கொடுக்கப்பட்டால் முடிந்தது.